வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனில் என்னென்ன டிடக்ஷன் இருக்குது, என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது, எப்படி அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கிராஸ் சேலரி என்டர் பண்ணுவோம். இந்த இடத்துல கிராஸ் சேலரி. அதுக்கு பிறகு நமக்கு என்ன அலவன்சஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அது செக்ஷன் 10(13)A எக்ஸம்ஷன் இருக்குது, அதனால் அதை கழிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, அது எக்ஸம்ஷன் இருக்குது, அதை கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட், அந்த அலவன்ஸு நம்ம எக்ஸம்ஷன் இருக்குது, அதை கழிச்சிக்கலாம். அது அப் டு 2500 வரைக்கும். அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், அது பெரும்பாலும் எதுவும் கவர்மெண்ட் செக்டரில் கொடுக்குதுன்னு நான் பார்க்கல. ஒரு ப்ரைவேட்டில் எதுவும் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த அலவன்ஸும் எக்ஸம்ஷன் இருக்குது, அதையும் கழிச்சிக்கலாம். இது வந்து எக்ஸம்ஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கிராஸ் சேலரி, அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன்ஸு அலவன்ஸ் எக்ஸம்ஷன். அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், எல்லாத்துக்குமே வந்து 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனில் நியூ ரெஜிம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது, இந்த எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. அப்புறம் சேவிங்ஸ் ஏடிசியில் காட்டுறது, அப்புறம் ஏடிசி சிஇடி 1B அந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே கழிக்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எனி அதர் இன்கமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 10,000 வந்து நம்ம கழிச்சிக்கலாம். அது ATTTA பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன் நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்னு 2 கட்டுவோம். அதில் செக்ஷன் 24 அந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கழிச்சிக்கலாம். அது அப் டு 2 lakhs வரைக்கும் கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏடிசி, நம்மளோட சேவிங்ஸ் எல்லாமே மொத்தமாக 1.5 lakhs வரைக்கும் கழிச்சிக்கலாம். சேவிங்ஸ் ஏடிசியில் இதெல்லாம் வரும்னா நம்மளோட பிஎஃப், இபிஎஃப், பிபிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அது. அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 5 yearsக்கு மேலே உள்ளது மட்டும்தான் இதில் நம்ம காட்டிக்க முடியும். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மெச்சூரிட்டிக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோன்னா அந்த அமௌண்ட்டை இதில் வந்து காட்டி கழிச்சிக்கலாம். அதுவும் அப் டு 1.5 lakhs வரைக்கும் தான். இது டோட்டலாகவே அப் டு 1.5 lakhs வரைக்கும் தான். ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம், அதை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, எல்ஐசி கட்டியிருந்தோன்னா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நம்ம 1.5க்குள்ளே கம்மியாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னா இதிலே காட்டிக்கலாம். இல்லை நம்ம சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து 1.5 lakhsக்கு மேலே வருது அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் உள்ளதை வந்து தனியாக இந்த லாஸ்ட்டாக இருக்கல அடிஷ்னல் டிடக்ஷன் ATCCD NPS இதில் வந்து காட்டிக்கலாம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை. அப்புறம் நம்ம சிபிஎஸ் அமௌண்ட்டையும் இதில் காட்டிக்கலாம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அப்புறம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், நம்ம டியூஷன் ஃபீஸ், இது எல்லாமே ATCயில் வரும். அப் டு 1.5 lakhs வரைக்கும் நம்ம காட்டிக்கலாம். இதில் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 lakhsக்கு மேலே வருது, நம்ம நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் போட்டிருக்கோம். ஒரு சில இடங்களில் இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ்ஸையும் அது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் ஆகுது, அதனால் அதையும் காட்டிக்கலான்றாங்க. அதுக்கு அடுத்தது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப் டு 25,000 வரைக்கும் நம்ம அந்த ப்ரீமியம் பே பண்ணுறதை காட்டிக்கலாம் ATDயில். அப்புறம் ATDயில் பேரண்ட்ஸுக்கு நம்ம கட்டியிருந்தாலும் அதையும் காட்டிக்கலாம்.
அப்புறம் நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தோம்னா 80Eயில் அதை கழிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சிருக்கோம், இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு செலவழிச்சிருக்கோம்னா அதையும் இதில் கழிச்சிக்கலாம். அடுத்தது டொனேஷன் 80G. 80G நம்ம கவர்மெண்ட்டில் வந்து CMPRFக்கு அப்பப்போ பிடிப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு. இல்லை பிஎம் கேருக்கு நம்ம இப்போது அனுப்பியிருந்தோம் ஏற்கனவே அப்படின்னா அதையும் காட்டிக்கலாம். இல்லை ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம இதில் காட்டிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சன் 40 to 80% இருக்குது டிசேபிலிட்டி பெர்சன்டேஜ் அப்படின்னா 75,000. சிவியர் டிசேபிலிட்டி இருக்குது 80% இருக்குது அப்படின்னா 1.25 lakhs வரைக்கும் கழிச்சிக்கலாம். இந்த ATTTA ஏற்கனவே சொல்லியிருந்தால இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம இதில் என்டர் பண்ணியிருப்போம் எனி அதர் இன்கமில். இதை என்டர் பண்ணாமல் விட்டாலுமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது ஆன்லைனில் பண்ணும்போது அதுவாகவே தானாகவே காட்டிடும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை 10,000 வரைக்கும் கழிச்சிக்கலாம். அப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் NPS ஸ்கீமில் உள்ளதை இதில் காட்டிக்கலாம். அடுத்தது ஹவுசிங் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் 1.5 lakhs வரைக்கும் காட்டிக்கலாம் நம்ம செக்ஷன் 24ல். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 50 lakhsக்கு மேலே இல்லாமல் இருக்கணும். லோன் வந்து 35 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா இதில் ஒரு 50,000 கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கழிச்சதுக்கப்புறம் வர்ற டேக்ஸபிள் இன்கம் 5 lakhsக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா இந்த டேக்ஸ் ரிபேட்டு 12,500 கழிச்சிக்கலாம். இந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டும் அப்புறம் இந்த கால்குலேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.